வேலூர் மாவட்டம் வள்ளிமலையை அடுத்த மேல்பாடி கிராமத்தில் பழமையான பெருமாள் கோவில் ஒன்று உள்ளது. சிதிலமடைந்த நிலையில் உள்ள இக்கோவிலை புனரமைக்கும் பணியை 7 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதி பொதுமக்கள் தொடங்கினர். இந்நிலையில் கடந்த வாரம் கோவில் பகுதியில் பள்ளம் தோண்டிய போது பழங்காலத்து கல்வெட்டுகள் கிடைத்தன. இந்த கல்வெட்டுகளை விழுப்புரம் மாவட்ட தொல்லியல் துறை ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கல்வெட்டுகள் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தை சேர்ந்தது என்பதும், பெருமாள் கோவில் உள்ள பகுதிக்கு வீரநாராயணபுரம் என்ற பெயர் இருந்ததும், கோவிலில் உள்ள மூலவருக்கு வீரநாராயண விண்ணகர ஆழ்வார் என பெயர் இருந்ததும் ஆய்வில் தெரிய வந்தது. கிபி 940ஆம் ஆண்டு ராஜராஜ சோழனுக்கு முந்தைய முதலாவது சோழனான பராந்தக சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்பதும், செங்கல் கோவிலாக இருந்து பின்னர் கருங்கல் கோவிலாக மாற்றப்பட்டது என்பதும் கல்வெட்டின் மூலம் தெரிய வந்துள்ளது.